பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம் ஆகிய நாடுகளை விட இந்தியாவில் பட்டினியால் வாடுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதற்கு மத்திய அரசை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக சாடியுள்ளன. இந்த பட்டியலில் மொத்தம் இடம்பெற்றுள்ள 116 நாடுகளில் இந்தியா 101வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஹரியானாவில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டக் களத்தில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோனிபட் குந்தளி பகுதியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட இடத்தில் கை கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒருவரின் உடல் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. அந்த நபர் யார், கொன்றது யார் என்பன குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் இன்று காலை நடைபெற்ற தீவிரவாதிகள் தேடுதல் வேட்டையின் போது ராணுவ வீரர் ஒருவரும் அதிகாரி ஒருவரும் வீர மரணம் அடைந்தனர். காஷ்மீரின் பூஞ்ச் ரசௌரி வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து ராணுவத்தினர் அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினரிடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் சிறையில் உள்ள ஆரியன்கான் தனது தந்தையான ஷாருக் கான் மற்றும் தாய் கௌரி கானிடம் இன்று வீடியோ கால் மூலம் உரையாடினார். அவரது ஜாமீன் மனு மீது வரும் 20ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அவரது தாய் தந்தையிடம் தொலைபேசியில் உரையாடினார். பரிசோதனையில் அவருக்கு கொரோனா இல்லை என உறுதியானதால் தனி சிறையில் அவர் அடைக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை நவம்பர் 22ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடரின் போது அவை நடவடிக்கைகளை முடக்கியது போல இந்த குளிர்கால கூட்டத்தொடரையும் முடக்க காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கொரோனா நெருக்கடியால் புதுப்பிக்கப்படாமல் உள்ள வாகன ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்றிதழ் உள்ளிட்டவற்றை புதுப்பிக்க வரும் 31ஆம் தேதியே கடைசி நாள் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வாகன ஆவணங்களை புதுப்பிக்க வரும் 31ஆம் தேதிக்கு பின் அவகாசம் நீட்டிக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு முன்னாள் தலைவர் திரு அப்துல் கலாமின் பிறந்த நாளை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் உள்ள தேசிய நினைவகத்தில் அவரது குடும்பத்தினர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுமக்கள் மரியாதை செலுத்தினர். பின்னர் கலாமின் நினைவக வளாகத்தில் 100 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். சென்னை ஆவடி அருகே உள்ள திருநின்றவூரில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கப்பட்ட காலிஃபிளவர் பக்கோடாவில் ரத்தத்துடன் மெடிக்கல் பேண்டேஜ் இருந்தது குறித்து வாடிக்கையாளரிடம் கடைக்காரரிடம் வாக்குவாதம் செய்யும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அப்புறம் யாரு நீங்க மாஸ்டர் இல்ல குடுக்குறவங்க யாருமே இல்லனா அப்புறம் எப்படி இது நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இந்த கவர்ல உங்க கவர் தானே இது? இது அலி ஸ்டோர் தானே? இது அலி ஸ்டோர் தானே? உங்க கவர் தானே இது? பின்ன நாங்க வேற எங்க வாங்கிட்டு போறோம்? நீங்க தானே வாங்கிட்டு போறோம். நீங்க தானே போட்டு கொடுத்தீங்க. அப்ப எப்படி நாங்களே வீட்ல வறுத்து போட்டு எடுத்துட்டு வரோம். கேமரா பார்த்தா சொல்றேன். இங்க ஒரு ஷாட் ஆயில போட்டு குடுத்து ரத்தம் வரல வாயில. இது என்ன? பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மீண்டும் நவ்ஜோத் சிங் சித்து தொடர்வாரா என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியேற்ற சில நாட்களில் நவ்ஜோத் சிங் சித்து மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகியது குறிப்பிடத்தக்கது. எல்லை பாதுகாப்பு படையின் அதிகார வரம்பை மத்திய அரசு விரிவுபடுத்தியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தேடுதல், கைது, பறிமுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள எல்லையில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரம் வரை இருந்த அதிகார வரம்பு தற்போது 50 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. டெல்லியில் தீவிரவாத தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் எதிரொலியாக போலீசார் அங்கு விடிய விடிய வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அதிக எண்ணிக்கையில் இரவு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட போலீசார் முக்கிய சாலைகளில் சென்ற அனைத்து வாகனங்களையும் முழுமையாக பரிசோதனை செய்த பின்னரே அனுமதித்தனர்.
ஐக்கிய நாடுகள் அமைப்பின் மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு 6வது முறையாக இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் இந்தியாவின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை இது காட்டுவதாகவும், உலகளவில் மனித உரிமைகளை நிலைநாட்ட இந்தியா எப்போதும் உறுதியாக போராடும் என்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கான இந்தியாவின் நிரந்தர தூதர் TS திருமூர்த்தி தெரிவித்துள்ளார். கொரோனா தோன்றியது எப்படி என்ற புதிய சர்வதேச ஆய்வுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள இந்தியா, இந்த ஆய்வுக்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. குடியரசு முன்னாள் தலைவர் திரு அப்துல் கலாமின் 90வது பிறந்த தினத்தை ஒட்டி ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், உதம்பூர் மாவட்டத்தில் அப்துல் கலாம் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்தியாவை வலிமையாகவும் வளமாகவும் மாற்ற தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அப்துல் கலாம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் எப்போதுமே நாட்டு மக்களுக்கு உத்வேகமாக உள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் புதிதாக 9246 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 96 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தனர். 10,952 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தற்போதைய நிலவரப்படி 95,828 பேர் கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 97 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 18,987 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. 19,808 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கார்பவேக்ஸ் கொரோனா தடுப்பூசியின் முழு தரவுகளையும் நவம்பர் மாத இறுதிக்குள் பயாலஜிக்கல் நிறுவனம் சமர்ப்பிக்கும் என மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. கார்பவேக்ஸ் தடுப்பூசி 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனையில் உள்ளது. 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் இந்த தடுப்பூசியை செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு மத்திய அரசு விரைவில் அவசர கால அனுமதி வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளி குழந்தைகளை விளம்பரத்தில் பயன்படுத்தியது தொடர்பாக தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் டெல்லி அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றாமல் விளம்பர படத்தில் குழந்தைகளை நடிக்க வைத்துள்ளதால் அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் இனிவரும் காலத்தில் மின் உற்பத்தி நிலையங்களில் நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்படாது என மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி உறுதியளித்தார். மழை காரணமாகவும் இறக்குமதி குறைந்ததாலும் தற்போது நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், நிலக்கரி பற்றாக்குறையை நீக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மும்பை சொகுசு கப்பலில் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியன் கானின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மும்பை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அர்பாஸ் மர்ச்சன்ட், முன்முன் தமித் ஷா ஆகியோரின் ஜாமீன் மனுவும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இவர்கள் மூவரின் ஜாமீன் மனுவும் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்தியாவில் ஒரே நாளில் 16,800 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 379 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் 19,391 பேர் தொற்றில் இருந்து மீண்டு வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அமைதியை சீர்குலைக்க முயற்சி நடைபெறுவதாகவும் சாதி மத அடிப்படையில் பிரிவினைகள் தூண்டிவிடப்படுவதாகவும் RSS தலைவர் திரு மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். தலிபான்களுக்கு தற்போது சீனாவும் பாகிஸ்தானும் ஆதரவு அளிக்கின்றன. தலிபான்கள் மாறினால் கூட பாகிஸ்தான் மாறாது.
சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 102 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையாகிறது. டீசல் விலை 33 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் 98 ரூபாய் 26 காசுகளாக விற்பனையாகின்றன. நடப்பு மாதத்தில் மட்டும் பெட்ரோல் டீசல் விலை 14வது முறையாக அதிகரித்துள்ளது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 96 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 36,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 39,032 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 67 ரூபாய் 70 காசுக்கும் 1 கிலோ 67,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இடியுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக முன்னாள் பொருளாளர் வெற்றிவேலன் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு கழக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செய்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். வேலூர் மாவட்டம் பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் வீடுகளுக்குள் தண்ணீர் புக வாய்ப்புள்ளதா என்பது குறித்து ட்ரோன் மூலம் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். பாலாற்றை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகளான சேன்பாக்கம், முத்துமண்டபம், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன் மூலம் ஆய்வு மேற்கொண்ட போலீசார் வெள்ளப்பெருக்கு அதிகரித்தால் மக்களை மீட்க இந்த ஆய்வு உதவும் என கூறினர். திருச்சி அரியமங்கலத்தில் உள்ள ஜெய் அகோர காளி கோவிலில் நவராத்திரியை ஒட்டி அகோரிகள் பூஜை நடத்தினர். இந்த கோவிலில் கடந்த 7ஆம் தேதி நவராத்திரி விழா தொடங்கியது. விழாவின் 9ஆம் நாளான நேற்று ஜெய் அகோர காளி சரஸ்வதி தேவி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதைத் தொடர்ந்து நள்ளிரவில் அகோரிகள் தங்கள் உடம்பில் சாம்பல் பூசிக்கொண்டு யாக பூஜை நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் மது போதையில் கல்லூரி பேருந்தை மறித்து இளைஞர்கள் சிலர் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவத்தின் வீடியோ வைரலாகி வருகிறது. இளையான்குடியில் மது போதை தலைக்கேறிய இளைஞர்கள் சிலர் சாலையில் படுத்து போக்குவரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியதுடன் அந்த வழியாக சென்ற பெண்கள் கல்லூரி பேருந்தையும் மறித்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். ஆயுத பூஜையை முன்னிட்டு காரைக்காலில் 90s கிட்ஸ்களின் கனவு வாகனமான யமஹா RX இருசக்கர வாகன அணிவகுப்பு நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த இந்த ஊர்வலத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழையால் ஆயுத பூஜை பண்டிகையை ஒட்டி விற்பனைக்காக வைக்கப்பட்ட பொருட்கள் மழையில் சேதமடைந்ததால் வியாபாரம் பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ரேலியா அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. 43.6 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணை நீர்வரத்து அதிகரித்ததால் தற்போது முழு கொள்ளளவை எட்டிவிட்டது. இதனால் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேறி வருகிறது. சென்னை ஆதம்பாக்கத்தில் பிரபல ரவுடி மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கொலையான நாகூர் மீரான் என்ற ரவுடி மீது கொலை, வழிப்பறி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவில் இன்று நள்ளிரவு மகிஷாசுர சம்ஹாரம் நடைபெறுகிறது. கோவில்களில் பக்தர்கள் தரிசிக்க அனுமதிக்கப்பட்டாலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சூரசம்ஹார விழாவில் பக்தர்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மசனக்குடி அருகே சுற்றித் திரிந்த T-23 புலியின் மீது 2 மயக்க ஊசி செலுத்திய நிலையிலும் புலி தப்பி ஓடியது. மயக்க நிலையில் வனப்பகுதிக்குள் தப்பி சென்ற புலியை 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் கும்கி யானைகள் உதவியுடன் தேடி வருகின்றனர். விஜயதசமியை முன்னிட்டு தூத்துக்குடியில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்தலை தொடங்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரசியல் அகரம் எழுதி எழுத்தறிவை போதித்தனர். தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர். விஜயதசமியை ஒட்டி சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் பங்கேற்றனர். குழந்தைகளின் நாவில் முதல் எழுத்தை எழுதிய பின்னர் தட்டில் நிரப்பப்பட்ட அரிசியில் உயிரெழுத்துக்களில் முதல் எழுத்தான ஆ என்ற எழுத்தை எழுத பழகி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி அறிவை தொடங்கி வைத்தனர். சாமானியராக பிறந்து சரித்திர சாதனைகள் புரிந்த மாமேதை கலாமின் நினைவுகளை போற்றி வணங்குவதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சாதிக்க வேண்டுமென்ற கனவும் உறுதியாக சாதிப்போம் என்கிற நம்பிக்கையும் அதற்கான ஓயாத உழைப்பும் நிச்சயம் வெற்றியை பெற்றுத்தரும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் ஏவுகணை நாயக்கர் கலாம் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கவுண்டன்யா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்காலிக பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெற்குப்பை கிராமத்தில் 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். அர்ஜுனன் என்பவரின் பசுமாடு 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்தது. அதனை கிராம மக்களின் உதவியுடன் தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி பசுமாட்டை வெளியே கொண்டு வந்தனர். திண்டுக்கல் RM காலனியில் உள்ள தனியார் பள்ளியில் விஜயதசமியை முன்னிட்டு மழலைகளுக்கு வித்யாரம்பம் நடைபெற்றது. நெல் மணிகளில் முனைமுறியா மஞ்சள் முனை கொம்பில் பெற்றோர்கள் மடியில் அமர்ந்து குழந்தைகள் ஸ்ரீ என்னும் எழுத்தில் இருந்து முதலாக எழுதத் தொடங்கினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று முதல் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்ட போதும் குறைவான அளவிலான பக்தர்களே வந்ததால் கோவில் வளாகம் கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் பக்தர்கள் அடிவாரத்தில் காத்திருக்கின்றனர். நேற்று தடை உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் நவராத்திரியின் இறுதி நாளான இன்று சுவாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் தாணிப்பாறை பகுதிக்கு வந்தனர். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் மலையேற அனுமதி மறுத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கேரள மாநிலத்தில் இருந்து கழிவுகளை கொட்ட வந்த லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஓட்டுநரிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டது. ரப்பர், பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுவதற்காக நிறுத்தப்பட்டிருந்த லாரியை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்து ஊராட்சி நிர்வாகத்துக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட 25 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை விற்பனை செய்த வந்த 4 பேர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் வந்த காருடன் குட்கா புகையிலை 5,70,000 ரூபாய் பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பங்களாதேஷில் இந்து கோவில்கள் அடித்து நொறுக்கப்பட்டு சூறையாடப்பட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். வன்முறையில் ஈடுபட்டவர்களில் இதுவரை 100 பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். நவராத்திரியை ஒட்டி கமிலா, ஹாசிகஞ்ச், ஹாத்தியா, பஞ்ச்காலி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இந்து கோவில்களில் திடீரென குவிந்த சமூக விரோதிகள் வன்முறை நடத்தினர். ரஷ்யாவில் தினசரி கொரோனா பாதிப்பு மற்றும் கொரோனா பலி எண்ணிக்கை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் புதிதாக 31,299 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 986 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். பல மாதங்களுக்கு பிறகு தினசரி கொரோனா பாதிப்பு 31,000 கடந்துள்ளது. உலகளவில் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை 24 கோடியை தாண்டியது. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், பிரிட்டன், ரஷ்யா ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. இதுவரை வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 48,96,000 உள்ளது. கொரோனா வைரஸ் பரவியவர்களில் 1,77,00,000 அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமெரிக்க முன்னாள் அதிபர் கிளின்டனின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 75 வயதாகும் கிளின்டனுக்கு நேற்று திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இரத்தத்தில் நோய் தொற்று ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.